கள்ளச்சாரை விவகாரத்தை எழுப்பி சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் இன்று ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். வேண்டுமென்றே திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்த அதிமுகவினர் முயற்சி செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் அவை கூடியதும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரை மரணங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி அமளியில் ஈடுபட்டனர். நினைப்பதையெல்லாம் பேசுவதற்கு இது பொதுக்கூட்ட மேடையல்ல என்று எச்சரித்த சபாநாயகர் அப்பாவு சட்டமன்றத்தை இடையூறு இல்லாமல் சுமூகமாக நடத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். கேள்வி நேரம் முடிந்ததும் பேச அனுமதி அளிப்பதாக சபாநாயகர் கூறியதை ஏற்க மறுத்த அதிமுக எம்எல்ஏக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் அவர்களை அவையில் இருந்து வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். இதையடுத்து அவை காவலர்களால் வெளியேற்றப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் நுழைவு வாயிலில் நின்று கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி முழக்கங்களை எழுப்பினர். ஒரு கூட்டத்தொடர் நடைபெறும் போது ஒரு பொருள் குறித்து கவனஈர்ப்பு தீர்மானமோ எதையாவது தீர்மானம் கொண்டு வந்து அது எல்லோரும் பேசி அதற்கு முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ பதில் சொன்னிய பிறகு அந்த பொருள் குறித்து அந்த கூட்டத்தொடர் முழுவதும் பேசுவதற்கும் அனுமதி இல்லை. அதை எடுத்துக்கொள்வதும் சபை மரபல்ல. அது ஒருபோதும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இது முன்னாள் முதல்வராக 4 ஆண்டு காலம் பணியாற்றிய மாண்புமிகு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களோடு இருக்கின்ற பல மூத்த அமைச்சர்களாக இருந்தவர்கள் கூட அங்கே இருக்கின்றார்கள். எதற்காக இந்த புறக்கணிப்பை தொடர்ந்து செய்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. அவர்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு ஏற்பட்ட மன வேதனையோடு அவர்கள் இருந்தது போல் எனக்கு தெரியவில்லை. அவர்கள் இதை ஒரு அரசியலாக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு தான் அவர்கள் இதை இந்த நம்முடைய மாமன்றம் சட்டமன்றம் நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தமானது. நினைத்த நேரத்தில் நினைத்தவர்களெல்லாம் எழும்பி பேசுவதில்லை. அதற்கு விதிகள் இருக்கின்றது. அந்த விதிப்படிதான் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் வேண்டும் என்று கேட்டால் அதை எழுதி கொடுத்து எங்களுக்கு ஒத்திவைப்பு தீர்மானம் இதில் பேச வேண்டும் என்று எழுதி தந்தால் அது டிஸ்கஷனுக்கு உட்பட்டு விதியை தளர்த்தி அதன் பின்புதான் ஒத்திவைப்பு தீர்மானமே பேச முடியும். அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அதிமுகவினர் செயல்பாடு உள்ளதால் அதிமுக எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் செய்ய அமைச்சர் KN நேரு தீர்மானம் கொண்டு வந்தார். இதனை ஏற்று அதிமுக எம்எல்ஏக்களை ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் பேசியது அவை குறிப்பில் இடம்பெறாது என சபாநாயகர் தெரிவித்தார். அவை நடவடிக்கையில் கலந்து கொண்டு அதிமுக சார்பாக இந்த அவையிலே கலந்து கொண்டு கோஷமிட்டு இந்த அவைக்கு குந்தகம் விளைக்கின்ற வண்ணம் செயல்பட்ட அனைவரும் இன்று ஒரு நாள் மட்டும் பேரவை பணிகளில் இருந்து நீக்கி வைக்கப்படுகின்றார்கள். ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட திரும்ப சிபிஐ என்கொயரி. தொடர்ந்து சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் நடத்தியதில் தவறில்லை, ஆனால் சிபிஐ மீது நம்பிக்கை இல்லை என்று கூறிய அதிமுகவினர் தற்போது சிபிஐ விசாரணை கோரியிருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். வேண்டுமென்றே திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்த அதிமுகவினர் முயற்சி செய்வதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி என்பது அதிமுகவின் கண்ணை உறுத்துகிறது என்று அவர் தெரிவித்தார். விசாரிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக 20/6/2024 அன்று 1 மணி நேரத்திற்கு மேலாக அனைத்து கட்சி உறுப்பினர்கள் இந்த அவையிலே விரிவாக பேசியிருக்கிறார்கள். அதற்கு நானும் சரியான விளக்கத்தை அளித்திருக்கிறேன். அன்றைய தினம் அவையிலிருந்து முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக தனது கருத்தை பதிவு செய்திருக்க வேண்டும். மாறாக தேவையற்ற பிரச்சனையை அவை கூடியதும் கிளப்பினார்கள். 40க்கு 40 அது அவர்களுடைய மனசை உறுத்துது, கண்ணை உறுத்துது. அதை மக்களிடத்திலிருந்து எப்படி மாற்றுவது என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தை கூட திரும்ப சிபிஐ என்கொயரி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். இதே எதிர்க்கட்சி தலைவர் அப்போது முதலமைச்சராக இருந்தபோது
அவர் மீது சிபிஐ விசாரணை ஒன்று வந்தது, அதை அவர் மறந்திருக்க மாட்டார். எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அதில் முறைகேடு நடந்திருக்கிறது, விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு சென்றபோது இது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னது. சிபிஐ மீது நம்பிக்கை இருந்தால் அதை அவர் ஏற்றுக்கொண்டு அதை எதிர்த்திருக்க வேண்டும். ஆனால் சிபிஐ மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் அதற்கு தடை உத்தரவு வாங்கிய வீராதி வீரர் தான் இன்றைக்கு சிபிஐ வேண்டும் வேண்டும் என்று முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.